Hello aspirants, welcome to Comprehensive Editorial Analysis by IASBYHEART. In this analysis, we are going to look at important articles that have been published in newspaper from UPSC perspective. There are more articles to be discussed today, so without any further delay, let's get into the video. The first article to be discussed titled Junk Inefficiency. In the article, General Studies Paper 3 Economic Development and other topic Environment and Biodiversity. அது கீழ வருது. இப்போ ரீசெண்டா பார்த்தா நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி யூனியன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை கொண்டு வந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாலிசினால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்ன எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் அண்ட் அது இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்குது இந்த பாலிசியில், அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிற நிறையா இதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ப்ராப்ளம் வித் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈக்கோ சிஸ்டமாக இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதை எப்படி ரிவர்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த பாலிசி எதை பேஸ் பண்ணி எதை அப்ஜெக்டிவாக கொண்டு வந்திருக்காங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், கிளீனர் என்வாயர்மெண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசினால. ஏன்னா இப்போ ஓல்டர் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் அவுட் பண்ணோம்னாக்கா டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதாவது மூவிங் டுவர்ட்ஸ் க்ரீனர் வெஹிக்கிள்ஸ் லைக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட் வெஹிக்கிள்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஃபியூலும் சேவ் ஆகும், ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும், ஃபியூலும் சேவ் ஆகும், நம்மளோட இம்போர்ட் பில்லும் கம்மியாகும். அதே டைம் பார்த்தோம்னாக்க நிறையா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுல ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிறைய ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற பெனிஃபிட்டை முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் இன்னொரு இது என்னன்னா, இப்போ இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி இப்போலேருந்து எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஸ்கிராப் பண்ணுறதுக்கு April 1, 2022 ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு 2024 ஆயிடும். ஸோ இது டைம் டேக்கிங் பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை முன்னாடி வச்சிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா a credible system of automated fitness checking centers. There should be a clear cut mechanism for the automated fitness checking system அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது வேணும், இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தான் இந்த பாலிசி என்விசேஜ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் நிறைய இம்பிட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் வில் பி த கீ டு கெட் தம் ஸ்கிராப். ஸோ இப்போ ரீசெண்டாக 2019 மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் லெவல், அதோட சக்ஸஸ் லெவல் வெரி லோவாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அதுக்கு ஒரு இன்தூசியாசம் காட்டலை அதோட இம்ப்ளிமெண்டேஷனில். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டேட் மஸ்ட் ஆல்சோ கம் ஆன் போர்டு டு ப்ரொவைட் ரோட் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்செஷன்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்வீட்டன் த டீல் வித் ஜென்யூன் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் நியூ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் போத் இண்டஸ்ட்ரியையும் ஃபோக்கஸ் பண்ணணும், பட் அட் த சேம் டைம் டிமாண்ட் எப்படி பூஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்சூமர் சைடு அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ரெடியூசிங் ரோட் டேக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்செஷன், கிவிங் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்செஷன்ஸ் அண்ட் கிவிங் சம் இன் டிஸ்கவுண்ட்ஸ் டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப லோவாக தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அதுக்கு காரணம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஒய்? பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் டிட் நாட் கெட் தேர் ஓன் ஷேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் விச் கான்ட்ரிபியூட் டிஸ்ப்ரோபோர்ஷனேட்லி டு பொல்யூஷன் 1.7 மில்லியன் லேக் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் போஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச். இதுதான் இந்த பாலிசியோட ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் சொல்கிறாங்க. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 1.7 மில்லியன் லேக் வெஹிக்கிள்ஸ் லேக் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசியை வச்சு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது இப்போ எக்கனாமி COVID-19 எக்கனாமி ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ப்ரொடக்டிவ் டிமாண்டும் இல்லை, சப்ளையும் இல்லை. ஸோ அந்த டிமாண்ட் சப்ளை செயின் ஹைலி ப்ரோக்கன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா எக்கனாமி ரொம்ப கான்ட்ராக்ட் ஆச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்டட் எக்கனாமியாக இந்தியா இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நிறைய ஃபாரின் ஃப்ளோவே உள்ளே கொண்டு வந்துச்சு. அதை நெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் பார்க்கலாம். பட் வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி எப்படி எக்கனாமியை பூஸ்ட் அப்படின்னா எக்கனாமி vehicle scrappage and replacement will rejuvenate COVID-19 affected economies by privileging greener technologies. How? Notably the electric vehicles and also an initiative to achieve net zero emission. நம்ம பாரிஸ் கிளைமேட் டீல்ல by 2050 net zero emission கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிராப்பேஜ் பாலிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இந்தியாஸ் ஆட்டோமொபைல் ஈகோ சிஸ்டம் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஈகோ சிஸ்டமாக இருக்குது.
டாமினண்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகசி மோட்டார்ஸ் பேனிங் ஃபாசில் ஃபியூவல் ட்ரிவன் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போ லெகசியாக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்து இப்போ டாடா மோட்டார்ஸாக இருக்கட்டும், அதர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே லெகசி மோட்டார்ஸ் இதில் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஃபியூயல் இது பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் EV செக்மெண்ட்டாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் less than 5% ஆஃப் த வெஹிக்கிள் இன் த கண்ட்ரி இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ இதை வந்து கையில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணுங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. த சென்டர் ஹேஸ் டு அரைவ் அட் பேலன்ஸ் அண்ட் ஹேவ் இன்சென்டிவ்ஸ் தட் ரிவார்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தட் ஆர் மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் நேஷன்ஸ் அதாவது அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப்பேஜ் பாலிசி கொண்டு வந்தாங்க. பட் அங்கே என்னென்னா ஃபியூல் எஃபிஷியன்சியை பற்றி அவங்க எதுவுமே அதை பற்றி எதுவுமே அவங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாலிசி மெஷரே கொடுக்கல. இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகலை, பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரையாரிட்டைசிங் ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் மேண்டேட் ஈவன் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ஹான்ஸ் டாக்ஸஸ் ஆன் ஃபியூல் காஸ்ட். இதுதான் பிரச்சனை. இப்போ ஆல்ரெடி இப்போ எக்ஸைஸ் டியூட்டி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணதுனால பெட்ரோல் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு. ஃபியூல் எஃபிஷியன்சி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதே டைம் வந்து பாரத் 6 நாம்ஸுக்கு வந்து நம்ம மூவ் ஆகணும், நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும்னு சொல்கிறோம். ஆனால் இது எதுவுமே ஃபியூல் எஃபிஷியன்சி பற்றி பேசல. டைரெக்டாக வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி போகுது. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சியை கண்டிப்பாக ஒரு மேண்டேட்டரி செக்காக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் ஃபுல் என்வரன்மெண்டல் பெனிஃபிட்ஸ் குட் நாட் பி ரியலைஸ். இதனால் ஃபுல் என்வரன்மெண்டல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈக்காலஜிக்கல் ஸ்கிராப்பிங் அஸ் அ கான்செப்ட் மஸ்ட் லீட் டு ஹை ரேட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ரெக்கவரி, ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன், மைனிங் அண்ட் ப்ரெஷர் ஆன் என்வரன்மெண்ட். ஸோ இது வந்து போத் எக்கனாமிக் சைடு சரி, கன்சியூமர் சைடு, இண்டஸ்ட்ரி சைடு அண்டு என்வரன்மெண்டல் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். அதாவது ரெடியூசிங் ஏர் பொல்யூஷன் அண்ட் மைனிங் ப்ரெஷரை என்வரன்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை ஆத்தர் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் டு பி டிஸ்கஸ் டைட்டில் வந்து ரைசிங் பாவர்ட்டி. ஸோ இந்த ரைசிங் பாவர்ட்டி இது வந்து எந்த சப்ஜெக்ட் கீழே வருது? ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 சொசைட்டி. அதுவும் சொசைட்டியில் பர்டிகுலராக எந்த டாபிக்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ் கீழே வரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா வித் ஸ்பர்ட் இன் COVID-19 கேசஸ் த நேஷனல் எக்கனாமிக் ரெக்கவரி இஸ் அண்டர் த்ரெட். ஸோ இப்போ நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா COVID-19 வந்து மறுபடியும் செகண்ட் வேவ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நிறைய கேசஸ் மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மோர் தேன் 20,000 ஒரு 30,000 கேசஸை வந்து இந்தியா மறுபடியும் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நியூஸ் புல்லட்டின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்தராக இதை சோசியல் ஜஸ்டிஸ் டாப்பிக்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 சோசியல் ஜஸ்டிஸ் அந்த டாப்பிக்லையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் ஆத்தர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா COVID-19 pandemic has had a disproportionately deleterious impact on living standards in India and China in 2020. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா COVID-19 வைரஸ் வந்து ரைஸ் ஆனது ஃபஸ்ட்டு சைனாவில் தான். பட் இங்கே ஆத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டிக்கிளில் இந்தியா சைனா ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட எக்கானமி எந்த மாதிரி ஒரு growth லெவலுக்கு போச்சு, எப்படி இம்பாக்ட் ஆச்சு, இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு growth லெவல் இருந்துச்சு, பாவர்ட்டியோட லெவல் எப்படி இருந்துச்சுங்கிறத கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க போத் இந்தியாவையும் சைனாவையும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் ஷார்ப் எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் இன் த ஃபார்மர் இந்தியா. இப்போ அதாவது இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ட்ராக்ஷன் இன் எக்கனாமி இருந்துச்சு. ஸோ அதை தான் இந்தியாவில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்மர் புஷிங் as many as 7.5 crore people into ranks of the poor. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 7.5 crore people வந்து மறுபடியும் பாவர்ட்டி டெப்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அதாவது அந்த ட்ராப்புக்குள்ளே பாவர்ட்டி ட்ராப்புக்குள்ளே போயிருக்கிறாங்க. அதாவது இந்த இதை எதை வச்சு மீன் பண்ணுறாங்க இந்த புவர்ங்கிறது அப்படின்னா லெஸ் தேன் $2 or less than $2 இதை கூட ஏர்ன் பண்ண முடியல, இது கூட அவங்கள்ட்ட இல்லை, அவங்களோட பேசிக் நெசசிட்டிஸே அவங்களால என்ஷூர் பண்ண முடியல. அதுதான் பாவர்ட்டி சைக்கிள். ஸோ 7.5 crore people மறுபடியும் COVID-19னால லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகி பாவர்ட்டி ட்ராப்புக்குள்ளே போயிருக்கிறாங்க. பட் இதே இது சைனாவில் பார்த்தோன்னா only 10 lakh. So see the difference, largest gap between China and India, whose economy slowed but continued to post growth. இந்தியாவில் வந்து எக்கனாமி வந்து 3.2% க்ரோத்தாக இருந்துச்சு. பட் ரொம்ப கான்ட்ராக்டாக இருந்துச்சு. நியர்லி 8% கிட்ட ஜிடிபி க்ரோத் ரேட் இருந்தது, ரொம்ப கம்மியாகி 3.2% கொஞ்சம். பட் சைனாவில் பார்த்தீங்கன்னா growth இருந்துச்சு 9% இருந்தது 7% தான் மாறிச்சு. அதே மாதிரி பாவர்ட்டி ட்ராப்புக்குள்ளே போனவங்க only 10 lakh தான். ஸோ there is a wide gap between China and India. இன் அப்சல்யூட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹைலைட்டட் ஏரியாவை பார்த்துக்கோங்க. 13.4 crore, 7.8 crore 2019 இது எல்லாமே அந்த டேட்டாவில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே எதில் இருந்து சொல்லியிருக்காங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டடியை வச்சு தான் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூ அசஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி வந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்கோட போக்கல் நெட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி வந்திருக்கு. அந்த ஸ்டடியில் இருக்க டேட்டாஸை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா
The number of India's middle class, those with a daily income of $10 to $20 are projected to have shrunk by 3.2 crore to about 6.6 crore. ஸோ மிடில் கிளாஸ் ஆல்ரெடி பாவர்ட்டி ட்ராப்லேருந்து வெளியில் வந்து மிடில் கிளாஸ் குரூப்புக்குள்ளே இருந்தவங்க அதில் 6.6 பீப்புள் மறுபடியும் பாவர்ட்டி ட்ராப்புக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் 9 இயர்ஸாக ஃப்ரம் 2010 to 2019 நம்ம வந்து நிறைய பாவர்ட்டி ரிடக்ஷன் மெஷர்ஸ் கொண்டு வந்து நிறைய பேர் அவுட் ஆஃப் பாவர்ட்டி வெளியில் கொண்டு வந்தோம். நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் ஆனாங்க. பட் இந்த COVID-19 பேண்டமிக்கில் என்னாச்சுன்னா லைவ்லிஹுட் அஃபெக்ட் ஆகி மறுபடியும் இவங்க எல்லோரும் பாவர்ட்டி ட்ராப்புக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த Pew assessment study என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் சர்வ்ஸ் அஸ் ஏ ஸ்டார்க்கர் ரிமைண்டர் ஆஃப் த எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் போத் வித்தின் இந்தியா அண்ட் அட் ஏ கம்பேரிட்டிவ் லெவல் வித் இட்ஸ் நதர்ன் நெய்பர். நம்ம சைனா தான் சொல்லியிருக்கிறோம். சைனாவுக்கு நமக்கு இடையில் ஒரு பெரிய கான்ட்ராஸ்டிங் டிஃபரன்ஸ் இருக்குது இந்த எக்கனாமிக் க்ரோத்தில் அண்ட் இந்த டிஸ்பாரிட்டியில். அதே டைம் இன்டர்னலாக இந்தியாவுக்குள்ளே பார்த்தா நார்த் சவுத் டிவைடுங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஸ்பாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. The latest reports once again spotlights the widening inequality in India exacerbated by pandemic. இந்த COVID-19 pandemic already northern states are underdeveloped, southern states are well developed சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு நார்த் சவுத் டிவைடாக ஃபர்தராக இந்த பேண்டமிக் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேப்பை வைட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the fiscal policy response to address this massive increase in precarity has also been underwhelming அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீ பேண்டமிக் டைமில் கார்பரேட்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் வந்து நிறைய டேக்ஸ் கட் கொடுத்தாங்க, நிறைய இன்சென்டிவ் கொடுத்தாங்க கார்பரேட்ஸுக்கு. என்ன அட்டம் டு ரிவைவ் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரீகைண்டில் க்ரோத். பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டியூஸ் பண்ணி நிறைய க்ரோத் ப்ரொஜெக்ஷன் காமிக்கணுங்கிறதுக்காக கார்பரேட்ஸ்க்கு வந்து டேக்ஸ் கட் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் அட் த சேம் டைம் இந்த பேண்டமிக் டைமில் இந்த வல்லரபிள் செக்ஷனுக்கு அந்த மாதிரி ஒரு இன்சென்டிவோ இல்லை டேக்ஸ் கட்டோ கொடுக்காம விட்டுட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு ஒரு ஹை டிமாண்ட் இருந்துச்சு. ஏன்னா சதர்ன் ஸ்டேட்டில் வந்து நார்த்தில் இருந்து சதர்ன் ஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ண எல்லா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸும் பேண்டமிக் லாக்டவுன்னால மறுபடியும் அவங்களோட ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே அவங்க லைவ்லிஹுட் என்ஷூர் பண்ணுறதுக்காக நிறைய ஒர்க்கை டிமாண்ட் பண்ணாங்க. அப்போ கூட ஒரு நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. நரேகா வந்து ஒரு டிமாண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமாக தான் கொண்டு வந்தாங்க, பட் வந்து சப்ளை ட்ரிவனாக மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு அலிகேஷன் வச்சாங்க. ஸோ இதிலிருந்தே பார்த்தா என்னென்னா இப்போ நரேகா ஸ்கீமில் பீப்புள் ஹூ ஆர் டிமாண்டிங் மோர் ஒர்க் clearly shows that there are people who are vulnerable to poor poverty trap அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. It has been seeing record levels of demand in testimony to the struggles those in rural hinterland have been facing in finding gainful employment since the onset of the pandemic அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. With the number of COVID-19 cases once again arising, the number of those sliding into poverty would jump drastically அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. பாலிசி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the policy response to the rising wave of infection could well test the government's lives versus livelihood playbook to the hilt அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆர்டிகல் எதை பற்றி பேசியிருக்காங்க, லைவ்ஸ் வெர்சஸ் லைவ்லிஹுட். ஸோ லைவ்லிஹுட்டை கொண்டு வந்து எல்லாரும் பாவர்ட்டி ட்ராப்லேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரணும், அதாவது இதுக்கு முன்னாடி டேக்ஸ் கட்டோ இன்சென்டிவ் கார்பரேட் கொடுத்த மாதிரி நிறையாவுக்கும் நிறைய ஃபண்டு கொடுத்து இவங்களோட லைவ்ஸ் என்ஷூர் பண்ணி லைவ்லிஹுட்டை என்ஷூர் பண்ணி இவங்களை அவுட் ஆஃப் பாவர்ட்டி ட்ராப் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சியில் இந்த ஆர்டிக்கலை அதர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. The next article to be discussed titled The Ground Report in the Assam Duel. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலிடிக்ஸ். இப்போ அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது, அதை பற்றின பொலிட்டிக்கலாக நிறைய மாத்திரை இதில் பேசியிருக்கிறாங்க. பட் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம் அக்கார்ட் அண்ட் தென் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. அண்ட் தென் அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது. இஷ்யூ ஆஃப் மைக்ரன்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஜஸ்ட் லுக் அட் தி ஹைலைட்டட் பார்ட் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு பிடிஆரை பற்றி பேசியிருந்தாங்க, போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜியன். அது வந்து எது கீழே வருதுன்னா, இட் இஸ் அன் அட்டானமஸ் ரீஜன் அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த 6th schedule இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த பர்வியூ ஆஃப் சிஏஏ. ஸோ சிஏஏ வந்து 6th schedule ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஈவன் நம்ம ஹோம் மினிஸ்டர் கூட அந்த டைம் சிஏஏ ஆக்டை பாஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில் விச் கவர்ன்ஸ் பிடிஆர். போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜனை கவர்ன் பண்ணுறது இந்த போடோலேண்ட் டெரிட்டோரியல் கவுன்சில். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க இதில். ஸோ அஸ்ஸாமில் நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, அஸ்ஸாம் அக்கார்டு அது இருக்குது, 1985 சைன் பண்ணாங்க. அஸ்ஸாம் அக்கார்டு இருக்குது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்பார்ட்டண்டான டிபேட் அண்ட் டிஸ்கஷனை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா நம்ம பங்களாதேஷ்லேருந்து நிறைய மைக்ரன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்தாங்க. நேஷனலிசம், ஐடியா ஆஃப் நேஷனலிசம் அண்ட் டிஸ்டிங்டிவ் ஐடென்டிட்டிஸை பற்றி பேசியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே எஸ்ஏ கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஹைலைட்டட் பார்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ பை மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஆர்டிக்கல்,
It is titled as Doubling Down on a Resilient India. இது வந்து எந்த டாபிக் கீழே வருதுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கீழே வரும். ஸோ இதில் ஆத்தர் எந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு இந்தியன் எக்கனாமி ஒரு எப்படி ஒரு த்ரைவிங் எக்கனாமியாக இருக்குது, ஏன் குளோபலில் இருக்க கார்பரேட்ஸில் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியன் எக்கனாமி இஸ் கிவிங் டு தெம், என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அவைலபிள் டு தெம், ஹவு தே ஆர் ஓவர் கமிங் ஆல் தீஸ் சேலஞ்சஸ் ஃபார் என்ஷூரிங் கிரேட்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அதை பற்றி தான் அதில் பேசியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக்னால இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ட்ராக்டட் எக்கனாமி. இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஷார்பஸ்ட் எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன்ஸ். பட் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ சா த ஃபாஸ்டஸ்ட் க்ரோத் இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ரீசெண்டாக இன் 2020 ஜூனில் நம்மளோட ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் $500 billion டச் பண்ணுச்சு. ஈவன் டூரிங் த லாக்டவுன் டைம். அப்போ தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா உள்ளே வந்தாங்க. பட் இந்தியன் எக்கனாமிக் கான்ட்ராக்ட் இருந்தாலும் எஃப்டிஐ உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நிறைய எஃப்டிஐ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியன் எக்கனாமியில் அவைலபிள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒரு த்ரைவிங் எக்கனாமியை மாற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 4 டைனமிக் ஃபேக்டர் சொல்லியிருக்காங்க. அது ஒன்றா அடுத்த நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020 அந்த லாக்டவுன் டைமில் $60 billion ப்ளஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் எக்கனாமிக்குள்ளே வந்துச்சு. இது வந்து இட் இஸ் ஹையஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அ பர்டிகுலர் இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அப்படியே இந்தியாவில் இதை ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஹையில் எஃப்டிஐ உள்ளே வந்தது. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் இந்தியாஸ் லேட்டஸ்ட் எஃப்ஐ டோட்டல்ஸ் ஸ்டில் லேக்ஸ் பிஹைண்ட் த ஹையஸ்ட் டேலிஸ் இன் அதர் மார்க்கெட் சச் அஸ் சைனா அண்ட் பிரேசில். ஸோ சைனா பிரேசிலை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான். பட் இந்தியா வந்து ஈவன் டூரிங் த லாக்டவுன் இட் ஹாஸ் அட்ராக்டட் மோர் எஃப்டிஐ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிங் டு த இந்தியன் மார்க்கெட். நிறைய ஸ்மால் பிளேயர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, பிக் கார்பரேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஏங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 3 decades after its economy was liberalized, India remains a complex and challenging place to do business. How? Frequent shifts in the policy landscape and persistent market access barriers are standard complaints levied against India by the business community. So business community இந்தியா மேலே எப்போதுமே ஒரு அலிகேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த அலிகேஷன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பாலிசியோட லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அடிக்கடி பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் ஆக்சஸ் பேரியர்ஸ் நிறையா இருக்குது. நிறைய டேரிஃப் பேரியர்ஸ், நான் டேரிஃப் பேரியர்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு அலிகேட்ஸை இந்தியன் எக்கானமி மேலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் என்னென்னா ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்க. இதனாலையும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் லீடிங் கார்பரேட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து ஒரு அட்ராக்டிங் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் த விஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் ஆர் த ரிஸ்க் ஒர்த் டேக்கிங் கிவன் த ஸ்கேல் ஆஃப் இந்தியாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத 4 டைனமிக் பார்ட்ஸில் பேசியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா டெமோக்ராஃபிக்ஸ். இந்தியாவில் நியர்லி 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அந்த டேர்ம்ஸில் பார்த்தோம்னா இந்தியா வந்து 3rd largest எக்கானமி. ஸோ இட்ஸ் கிளியர்லி ஷோஸ் தட் பீப்புள் ஹேவ் தி எபிலிட்டி டு பை மோர் ஃப்ரம் ஃபாரின் மார்க்கெட்ஸ் அண்ட் கெட்டிங் டிமாண்ட் ஃப்ரம் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது டெமோக்ராஃபிஸை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஷிஃப்டிங் ஜியோ பாலிட்டிக்ஸ். இப்போ ரீசெண்டாக தேர் ஹாஸ் பீன் ஏ டசில் பிட்வீன் US அண்ட் சைனா. ஸோ அந்த ஒரு ஷிஃப்ட்டு நம்ம 2 பேருக்குள்ள காம்படிஷனால் என்ன நடக்குன்னா ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸும் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் US சைனா ட்ரேட் வார் அண்ட் கிராக் டவுன் இன் ஹாங்காங் அண்ட் தைவான் எக்ஸெட்ரா அண்ட் உய்குர் முஸ்லிம்ஸ் எக்ஸெட்ரா, வாட் பிஸ்னஸ் கம்யூனிட்டி திங்க் தட் தே ஆர் மூவிங் அவுட் ஆஃப் சைனா டு அண்ட் ஆல்சோ looking for proper alternative destination. The next chance comes to India and the next importance comes to India. So what thing that is recently Samsung moved from China to India. And some other business landscape moving to Vietnam also, but at the same time India has realized its potential now and it is doing largely in the area of ease of doing business now. Moving on to third dynamics, it is a rising digital connectivity. Recently India brought one important digital mission that's called Digital India. Through Digital India, going paperless is the main motto of India's Prime Minister vision in this regard. So cheap mobile data have powered a revolution across India's digital economy.
ஈவன் நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம ரிலையன்ஸ் ஜியோ கூட நிறைய ஃப்ரீ டேட்டா கொண்டு வந்து மொபைல் கனெக்டிவிட்டியை ஈவன் ரூரல் சைடு நிறைய என்ஹான்ஸ் பண்ணாங்க. இதனால் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ நியர்லி 700 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இப்போ கனெக்டட் டு இன்டர்நெட். ஸோ டிஜிட்டல் எக்கானமியில் டிஜிட்டல் பேமெண்ட்ஸில் நிறைய க்ரோத் இருக்குது. அந்த சைடில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பிக் கார்பரேட்ஸ் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்னென்னு பார்த்தா நேஷனல் ரிசைலன்ஸ். இப்போ ரீசெண்டாக ஈவன் கம்பேரிங் வித் வெஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ், இந்தியா ஹேண்டில்டு COVID-19 பேண்டமிக் வித் விகரஸ் எஃபர்ட் அண்ட் இட் succeeded in that effort. How India has managed the pandemic better than many of its Western peers and restored economic activity even before implementing a mass vaccination program. So India வந்து COVID-19 பேண்டமிக்கை சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடியே எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய ரெசிலியன்ஸ் தான். இந்த மாதிரியான ஒரு எத்தோஸ் தான் இந்தியாவுக்கு ஒரு நல்ல இமேஜை கொடுக்குது. இந்த இமேஜை வச்சு நம்ம இந்தியன் எக்கனாமியில் நிறையா இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எத்தோஸ் தான் காம்ப்ளெக்ஸ் சேலஞ்சஸ் ஆஃப் த 21st செஞ்சுரியை சால்வ் பண்ண போகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் பில்லராக இருக்க போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அட் த லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார்ட்டிங் ஏ பாத் ஃபார்வர்ட் இன் திஸ் டைனமிக் க்ரோயிங் மார்க்கெட் வில் ரெக்வயர் கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டு மேக் நியூ கமிட்மெண்ட்ஸ் அண்ட் நேவிகேட் சாப்பி வாட்டர்ஸ். ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்தியன் எக்கனாமிக்கில் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பிக் கார்பரேட்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து நிறைய நியூ கமிட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But leading companies with global ambitions, with the willingness to make big bets, the rewards of investing in Indian market are substantial and well worth pursuing. So என்னதான் challenges இருந்தாலும் இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது பிக் கார்பரேட்ஸ் எல்லாம் அதை யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியை பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த ஆர்டிகலை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. The next article to be discussed title, Iran deal could be rescued by IAEA. ஸோ இந்த ஆர்டிக்கிள் எந்த டாபிக் கீழே வருதுன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கீழே வரும். அதுவும் பர்டிகுலராக எந்த டாபிக் கீழே வரும்னா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் தேர் மேண்டேட், அந்த டாபிக் கீழே வருது. இப்போது ரீசெண்டாக பார்த்தோன்னா US wanted to revive the JCPOA. பட் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு டசில் போய்கிட்டே இருக்குது. இட் இஸ் எ ஸ்டால்மேட்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா யூஎஸ் வந்து ஈரானை ப்ரெஷரைஸ் பண்ணி JCPOA அந்த காம்ப்ரிஹென்சிவ் ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஈரான் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்து அதோட சாங்ஷனை ரிமூவ் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் டாக்குக்கு வருவோங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட பிடிவாதத்தினால இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டால்மேட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இட் இஸ் லைக் 3 ட்ரையாங்குலர் ப்ராப்ளம். ஒன் வித் ஈரான், ஒன் இஸ் ஈரான், அந்த நெக்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் இஸ் IAEA அண்ட் த அதர் ஒன் இஸ் JCPOA. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ப்ராப்ளமாக இருக்குது. பிகாஸ் US இஸ் கிரியேட்டிங் ஸ்டால்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஈரான் வந்து NPTக்குள்ளே இருக்கிறாங்க. பட் JCPOA விட்டு US வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகிட்டாங்கனாக்கா நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்ஸ் வந்து ஈரானில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் என்ன நிறைய ரூமர்ஸ் வந்துச்சுன்னா, ஈரான் வந்து NPTங்கிற நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியோட வெளியில் போயிருச்சுனாக்கா அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், நியூக்ளியர் வெப்பன்ஸு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதை கர்டைல் பண்ணுறதுக்கு IAEA ஒரு புது இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும். அந்த புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து எப்படி வந்து ஈரானை கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு ஈரானோட நியூக்ளியர் பவரை எப்படி பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு மாற்றணும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கிளில் பேசியிருக்கிறாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் மாடலை பற்றி பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த இந்தியன் மாடல் ஆஃப் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ JCPOA ஆல்ரெடி ஒரு ஸ்டால்மேட் இருக்குது, JCPOA வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ண முடியலை. ஸோ IAEA என்ன பண்ணுதா, NPTங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே இப்போ ஈரான் வெளியில் போகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கக்கூடாது, அவங்கள உள்ளே கொண்டு வரணும். ஸோ IAEA ஒரு நியூ இனிஷியேட்டிவ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த மாதிரியான ஒரு மாடலை ஃபாலோ பண்ணாலும் இந்தியன் மாடலை ஃபாலோ பண்ணலாம். இந்தியன் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் தே ஆர் கிரியேட்டிங் நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அண்ட் தென் சீக்கிங் ஃபார் a special dispensation to avoid severe sanction. பட் இதுலேயும் இந்த இந்தியன் மாடலில் வந்து ஈரானியன் கான்செப்டில் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இஸ்ரேல் இஸ் நியூக்ளியர் பவர் capable in West Asia. So if there is any nuclear attack from Israel, the region will be devastated, it will be a graveyard. ஸோ ஈரானுக்கு இந்தியன் ஃபார்முலா இந்தியன் மாடலையும் அப்ளை பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹியர் கம்ஸ் த ரோல் ஆஃப் IAEA. ஸோ IAEAவோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ தான் நமக்கு
தெரியுது. IAEA அப்படின்னு அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே கிடையாது, நம்ம யூஎனோட ஸ்பெஷலைஸ் ஏஜென்சி தான். இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வந்து நியூக்ளியர் டிட்டரன்ஸை என்ஷூர் பண்ணுறதுக்காக யூஎனுக்கு கீழே இருக்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. ஸோ இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் IAEA டு பர்சூ இட்ஸ் non-proliferation efforts with Iran outside JCPOA. So it becomes very clear that JCPOA become dead. ஸோ IAEA வேலை என்னன்னு பார்த்தோன்னா ஈரானோட non-proliferation எஃபர்ட்ஸை கொண்டு வந்து ஈரானை வந்து நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸ் எதையும் ப்ரொடியூஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதான் இம்பார்ட்டன்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் எஃபோர்ட்ஸ் டு ரினியூ JCPOA ஃபெயிலிங் ஆல் டுகெதர். ஸோ ஆல்ரெடி யூஎஸுக்கும் ஈரானுக்கும் ஸ்டால்மேட் இருக்குது. ஸோ JCPOA இஸ் நியர்லி ஃபெயிலிங். இட் ஷுட் பி பாசிபிள் டு கன்சிடர் ஏ ஃப்ரெஷ் இனிஷியேட்டிவ் பை IAEA டு டீல் வித் த இஷ்யூ. ஸோ IAEA ஃபங்க்ஷன் என்னங்கிறத இதில் க்ரீன் லைனில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக. இதில் ப்ரிலிம்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா IAEA நெய்தர் த செக்ரட்டரியேட் ஆஃப் த NPT நார் இஸ் இட் எம்பவர் டு ரெக்வெஸ்ட் ஸ்டேட்ஸ் டு அடாப்ட் டு இட். ஸோ IAEAக்கு NPTக்கு சம்மந்தமே கிடையாது. IAEA வேறு, NPT வேறு. ஸோ IAEA இஸ் நாட் அ செக்ரட்டரி ஆஃப் NPT and it does not have the power to request to state to follow the NPT principles. But it does, however, have formal responsibility in the context of implementing Article 3 of the treaty. அந்த ட்ரீட்டியில் non-proliferation ட்ரீட்டியில் Article 3 இருக்குது. அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷனை கண்டெயின் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை வந்து இதோட IAEA ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல வராங்க. So, though it does not have secretariat for NPT and it does not have the power to request state to follow the NPT, it has power to implement Article 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ IAEA provides two service under NPT. First function என்னன்னு பார்த்தீங்கன்னா further development of the application of nuclear energy for peaceful purposes. So allowing nuclear development for peaceful purposes and then to verify fulfillment of non-proliferation commitment assumed by non-nuclear weapon state party to the treaty அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டும் தான் IAEA இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். பட் IAEA என்ன பண்ணுதுன்னா UN செக்யூரிட்டி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் அதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த NPT assigns to the IAEA the responsibility for verifying at the global level. So through its safeguard system the non-nuclear weapon states fulfill their obligations அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ non-proliferation, அதாவது non-nuclear state வந்து இதோட வெப்பன்ஸை ப்ரொலிஃபர் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, அந்த NPT என்ஷூர் பண்ணுறது IAEA வேலை த்ரூ Article 3 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் Iranian file could go back to IAEA to start fresh negotiation to restrain Iran to remain within the permissible level of enrichment uranium. ஸோ IAEA இப்போ கண்டிப்பாக ஈரான்கிட்ட போய் தான் ஆகணும் டு சேஃப்கார்டு திஸ் நியூக்ளியர் non-nuclear proliferation treaty அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கடைசி என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்கஷன் அட் த டெக்னிக்கல் லெவல். இப்போ IAEAங்கிறது ஒரு டெக்னிக்கல் பாடி தான். ஸோ அதோட ஸ்கோப் வந்து இட் ரிமைன்ஸ் வித்தின் த டெலிபரேஷன்ஸ் மே பி கெப்ட் அட் த டெக்னிக்கல் லெவல். அதோட ஸ்கோப் வந்து வித்தின் த டெக்னிக்கல் லெவலில் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதோட இன்ஸ்ட்ரக்ஷனில் சின்ஸ் இட்ஸ் ஓப்பன் ஃபார் IAEA டு ரிப்போர்ட் டு த யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் நெசசரி ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த IAEA வில் ஹேவ் த நெசசரி clout to insist on the implementation of NPT and its additional protocol. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க NPTயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கு IAEAக்கு எந்த ரோலும் கிடையாது சொல்லியிருக்கிறாங்க. பட் Article 3 தான் இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுது. ஸோ இது வந்து IAEAவோட ரோல், ஈரானோட நியூக்ளியர் வெப்பனை கர்டைல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா இஃப் த பிகினிங் ஆஃப் த நியூ நெகோசியேஷன் தான் JCPOA ஆன் ட்ராக். ஆல்ரெடி வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா UAE, சவுதி அரேபியா இவங்களுக்குலாம் US சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் ஈரானுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் தேர் ஹஸ் பீன் ஏ ஸ்டால்மேட் அண்ட் ஸ்ட்ரகிள் பிட்வீன் ஈரான் அண்ட் USA இன் திஸ் ரிகார்ட். ஸோ IAEA தான் இதை என்ஷூர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி JCPOA வந்து ஒரு ட்ராக் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ IAEA தான் ஈரானோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி டிட்டரன்ஸை என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இப்போது ஈரானில் ஜூன் மந்த் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இதுக்கு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம ஈரானை வந்து அதோட நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ண விடாமல் கட் பண்ணணும். அதுதான் எல்லாருக்குமே சேஃப்டிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க ஆத்தர். தி நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டு பி டிஸ்கஸ் டைட்டில் நோ செல்ஃப் சென்சர்ஷிப். இந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட் கீழே வருதுன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கவர்னன்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 எத்திக்ஸ் இன் கவர்னன்ஸ், எஸ்பெஷலி மீடியா எத்திக்ஸ், அது கீழே வருது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் ஹஸ் பீன் ஏ கேப் பிட்வீன் பெர்செப்ஷன் அண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற பற்றி பேசியிருக்கிறாங்க. ஏன் அந்த ரெண்டு கான்செப்டை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் சீனியர் IPS ஆஃபீஸரை வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜில் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜில் அவரோட நேமு அண்ட் விக்டிம் நேம் ரெண்டுமே பப்ளிஷ் பண்ணல. இது எல்லாமே ஹைகோர்ட்டோட டைரக்ஷனில் தான் நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அசோகா யூனிவர்சிட்டியில் அதோட ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க ரிசைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரெசினேஷன் ஆஃப் ப்ரொஃபஸர் பிரதாப் பானு மேத்தா ஃப்ரம் அசோகா யூனிவர்சிட்டி. இந்த 2 நியூஸையுமே ஹிந்துவில் வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இதில் என்ன மாதிரியான ஒரு அலிகேஷன் இந்த ஜேர்னலிசம் மேலே வந்திருக்கு அப்படின்னா, நேமை எதையுமே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை, ஸோ பீப்புளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ஹைகோர்ட் என்ன டைரக்ஷன் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜில் போத் விட்னஸ் விக்டிமு அண்டு அந்த ராங் டூயர் இவங்களோட நேம் யாருமே பப்ளிஷ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த ஜேர்னலிசம் ஃபாலோ பண்ணியிருக்கு. தேர் இஸ் நோ கேப் பிட்வீன் பெர்செப்ஷன் ரியாலிட்டி என்னென்னா, ஹைகோர்ட்டோட ஆர்டர் இதுதான், நாங்கள் அதை அபைட் ஆகிறோம், எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது, அவங்களோட ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். அப்படியே லேட்டஸ்ட்டாக வந்து ரீசெண்டாக வந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பிஹைண்ட் த சீன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த ரெசினேஷன் ஆஃப் ப்ரொஃபஸர் பிரதாப் பானு மேத்தா ஃப்ரம் அசோகா யூனிவர்சிட்டியில் அதோட இஷ்யூவை வைடாக நிறைய விஷயம் கவர் பண்ணியிருந்தோம். பட் அது எதையுமே நாங்கள் கவர் பண்ணலைன்னு நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஈவன் அவங்க வித் ஃபேக்டோட எந்த டேட்டில் எந்த மேகசினில் எந்த ஆர்டிக்கிளில் பப்ளிஷ் பண்ணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெர்செப்ஷன் அமாங் சம் லீடர்ஸ் இஸ் தட் நியூஸ் பேப்பர் ஹேட் ரெசார்ட்டட் டு ஒன் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் சென்சார்ஷிப். ஸோ அப்படி கிடையாது. ஆர் த அதர் இன் த 2 cases. One not in naming a senior police officer in a sexual harassment case and other in not reporting about shrinking academic freedom. அதை பற்றி பேசியிருந்தாங்க. அசோகா யூனிவர்சிட்டியில் அவரோட ரெசினேஷனை பற்றி பேசியிருந்தாங்க. பட் a closer reading reveals the gap between this perception and reality. எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணி பேசியிருக்கோம். எங்களுக்குன்னு சில மாரல் கோட்ஸ் இருக்குது. ஸோ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்லாம் நாங்கள் நேமை பப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதர் நோ செல்ஃப் சென்சார்ஷிப், எங்களுக்கு செல்ஃப் சென்சார்ஷிப்னு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுறோம், எத்தோஸ் அண்ட் எத்திக்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஆர்த்தர் கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கிளில். So moving on to next article, the article title How to treat unpaid work. This topic comes under the General Studies paper 3 Economic Development. So next பார்த்தீங்கன்னா GS2 Social Equality, Social Justiceல Gender Equality அந்த டாப்பிக்லையும் இதை பேச முடியும். ஸோ இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த அன்பெய்டு ஒர்க், அதாவது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கர்ஸை வந்து யாருமே பொதுவாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த அன்ரெக்கக்னைஸ்ட் அன்பெய்டு இதுக்கு யாருக்குமே பே பண்ணுறது கிடையாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்க வளர்க்குறது இருக்கட்டும், ஈவன் டேக்கிங் கேர் ஆஃப் தர் பேரண்ட்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இன் தட் ஹோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பெய்டு ஒர்க்கில் தான் வருது. பட் இந்த அன்பெய்டு ஒர்க்குனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி கிரியேட் ஆகும் போத் மென் அண்ட் உமனுக்கு. இப்போ மென் வந்து அவுட் சைடு வேர்ல்டில் அவுட் சைடு எக்கனாமியோட வெல் கனெக்டட், பட் உமன் வந்து லவ்சிங் தர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ரிகார்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24 hours அவங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வித்தவுட் எனி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அண்ட் வித்தவுட் எனி மெட்டர்னிட்டி ஆர் சம் ரெமுனரேஷன் பெனிஃபிட் எல்லாத்தையும் விட இவங்க 24 hours ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பட் இட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன் இன் த எக்கானமி அண்ட் லைஃப் அவங்களுக்கு. பட் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறதில்ல அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரியார்க்கியல் நாமும் சொல்கிறாங்க. இட் இஸ் அவங்க வெதர் தே ஆர் லைக் டு டூ தட் ஒர்க் ஆர் நாட், இட் இஸ் ஆல் இம்போஸ்டு பை பேட்ரியார்க்கல் நாம்ஸ் இன் அவர் சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இதனால தான் ஒரு பெரிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆயிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா திஸ் அன்இக்குவல் டிவிஷன் ஆஃப் அன்பெய்டு ஒர்க் பிட்வீன் உமன் அண்ட் மென் இஸ் அன்ஃபேர் அண்ட் அன்ஜஸ்ட் அண்ட் இட் டிப்ரைவ்ஸ் உமன் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஸ் மென். ஸோ ஈவன் ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 15ஐயும் வயலேட் பண்ணுற மாதிரி இந்த அன்பெய்டு ஒர்க்கு இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுக்கு என்னென்ன ரீசெண்டாக தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி அன்பெய்டு ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணணும், அவங்களுக்கும் சோசியல் பெனிஃபிட்ஸ் சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது, எந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறது. பட் ஈவன் தோ மெத்தட்ஸ் ஆர் யூஸிங் மெத்தட்ஸ் கலெக்டிங் டேட்டா, அதுக்கு கவர்மெண்ட்டோட ட்ரெஷரி வந்து அஃபோர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ பட் இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 60+ இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆஃப் பென்ஷன் டு ஓல்டு உமன் 60+ இயர்ஸ் மேபி எ பெட்டர் ஐடியா டு காம்பன்சேட் தெம் ஃபார் தேர் அன்பெய்டு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வாட் ஆர் த ஏரியாஸ் கவர்மெண்ட் டு ஒர்க்? Government could do in recognizing the unpaid work in the national database. ஈவன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அன்பெய்டு ஒர்க்குக்கு டொமஸ்டிக் ஒர்க்குன்னு ஒரு கிளியர் பாலிசி கிடையாது. ஏன் பாலிசி கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, there is no data about this. So even though it does not have national database by a sound time use survey and the use data in national policies. So what will happen? Relieve women's burden of unpaid work by improving technology, better infrastructure, shifting some unpaid work to mainstream economy, and then care of the chronically sick, and by making basic
basic services accessible to women அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரூ தீஸ் மெஷர்ஸ் a country can recognize unpaid work in the economy அப்படி சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா redistribute the work between men and women and ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ உமனுக்கும் மென்னுக்கும் இந்த அன்பெய்டு ஒர்க்கை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இப்போ மென் வந்து அந்த ஒர்க்கை பண்ணலைன்னா ஒன்று ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்சென்டிவைஸ் பண்ணலாம், உமனுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணலாம், ஆர் மென்னுக்கு வந்து இன்சென்டிவைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பயஸ்னஸ் கிரியேட் பண்ணாது, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் பண்ணும், அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில். நெக்ஸ்ட் இந்த அன்பெய்டு ஒர்க் அண்ட் த எக்கனாமி. ஸோ இப்போது இந்த கிரிட்டிக்கல் திங் இஸ் even the unpaid work is not calculated in the proper macroeconomic parlance. The unpaid work எல்லாமே இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் நீடட் ஃபார் த மேக்ரோ எக்கனாமிக்ஸுக்கு வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா ஆல்ரெடி நிறைய சின்ன குழந்தைங்களை க்ரோ பண்ணுறது இவங்க தான், டேக்கிங் கேர் ஆஃப் சைல்ட்ஸ். These childs in future become the entrepreneur or human capital. They are going to supply labor force to the macro economy. And then already macro economy function ஆனவங்க நிறைய பேர் ஓல்ட் ஏஜ் பீப்புள், நவ் தே ஆர் வியர் அண்ட் டியர் ஆஃப் த மேக்ரோ எக்கனாமி. ஸோ அவங்களையும் டேக் கேர் பண்ணுறது இந்த அன்பெய்டு ஒர்க் தான். ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஒரு பெரிய ஃபவுண்டேஷன், பெரிய பில்லர், ஈவன் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் இந்த அன்பெய்டு ஒர்க் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் அன்பெய்டு ஒர்க் திஸ் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வில் பி இன் ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்ரோ லெவலில் பார்த்தீங்கன்னா அன்பெய்டு ஒர்க் சப்சிடைஸ் த ப்ரைவேட் செக்டர் பை ப்ரொவைடிங் இட் அ ஜென்ரேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். தட்ஸ் வாட் ஐ டோல் இன் previously, creating human capital and taking care of year and tear of the macro economy அப்படி சொல்லியிருக்காங்க. Unpaid work is a privately pronounced public good which is critical for the sustenance of the mainstream economy. This work therefore need to be integrated with the mainstream economics and policies அப்படி சொல்லியிருக்காங்க. ஈவன் நிறைய எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா by excluding this work from the economy, macro economics show a clear male bias. ஸோ மேல் டாமினேட்டடாக இருக்குது, ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறைய எக்கனாமிக்ஸ் என்ன அலிகேஷன் வைக்கிறாங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் கான்செப்ட் ஒரு ஸ்கியூடு கான்செப்டாக இருக்குது, ஒரு நேரோடாக இருக்குது, உமன் மென் ரெண்டு பேருடைய ஒர்க்கை ஈக்குவலாக பார்க்குறது கிடையாது. ஸோ இந்த கான்செப்டே பேசிக் டிஃபரன்ஸு, பேசிக் டெர்மினாலஜியே தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ த ரீசன் அர்ஜென்ட் நீட் டு எக்ஸ்பேண்ட் த பர்வியூ ஆஃப் எக்கனாமிக்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஜெண்டர் ஜஸ்டிஸ் பட் மெயின்லி ஃபார் மூவிங் டுவர்ட்ஸ் ரியலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ். ஸோ போத் அன்பெய்டு ஒர்க் அன்பெய்டு ஒர்க் ரெண்டுமே ஈக்குவலாக மேக்ரோ எக்கனாமியில் ட்ரீட் பண்ணணும். அப்போ தான் ஜெண்டர் ஜஸ்டிஸும் கிடைக்கும், அதே டைமில் ரியல்சி எக்கனாமிக்ஸோட கோல்ஸை நம்ம அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதர்ஸ் இந்த ஆர்டிக்கலை கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த articles for the discussion today. Hope these sessions were very useful. Stay tuned for the upcoming videos. Thank you.